ஆமா 50 தட்டு தட்டு ஒவ்வொரு வீட்லயும் 10 பக்கம் சோளத்தை போட்டு இடிச்சு நல்லா புளிக்க வச்சு ஆமா நல்ல பெரிய மிடா பாறாவில காய்ச்சி ஆமா எல்லாத்துக்கும் சோள கஞ்சி வெத்தி கொடுப்பாங்க. சரி நாமெல்லாம் சோள கஞ்சி 2 கும்பா குடிச்சிருவேன். அதான் இன்னும் இருக்கு. ஏய் தம்பி, ஏய் உனக்கு கும்பா தெரியுமா? கும்பா அவனுக்கு கும்பா தெரியாது, அவனுக்கு ரம்பானா தெரியும். ஓ ரம்பா தான். ஆமா அதோட சினேகாரனா அதோட தெரியும். அப்ப அந்த காலத்துல கூட்டு குடும்பம் பெருத்த குடும்பமா இருந்திருக்காங்க. மக்களை பத்த மாராசி. ஆமா பிள்ளை நிறைய பத்தா மக்களை பத்த மாராசின்னு ஒரு பத்தம். பெத்த மகராசி பிள்ளைய பெத்த புண்ணியவதின்னு அப்ப பேர் வாங்கியிருக்காங்க. ஆனா இப்ப அப்படியா? இப்ப எப்படி? இப்ப 1க்கு 2 கூடனா ஓத்திரியத்துக்கு 3ஆவது. 3 ஒரு பிள்ளைய பக்கத்துக்கே 3 லட்சம் ரூபாய் செலவாகுமா? 3 லட்சம் இது நமக்கு தேவையா? அரசாங்கத்துல அனுமதி கிடையாது. பிள்ளைய வளர்க்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு பொருளாதாரமும் அப்படி இல்ல நம்ம கிட்ட. நம்மகிட்ட உழைப்பு கிடையாது, வருமானம் இல்ல. அதனால நான் உலகத்தை இப்படி எல்லாம் படைச்சிருப்பேன் தாயே. நீ பெண்ணா பிறந்தவா, ஏழை மனம் கொண்டவா. அதனால என் கூட வந்தேனா அவருக்கு என்ன ஆச்சு, இவருக்கு என்ன ஆச்சு, இந்த அம்மா ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு உன் வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மா இருக்க மாட்ட. அதனால நீ கைலாசத்துல இருந்து ஆண்டவன் போய் படி இழந்துட்டு இப்ப வந்துருவேன். இறைவா உங்க கூட வரும்போது எதுவும் பேசக்கூடாது, அவ்வளவுதானையா? பேசக்கூடாது. படி இழந்து முடிக்கு வரைக்கும் என் வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன். வாயை திறந்து பேச மாட்டேன். எந்த ஆணையிட்டு கொடுத்து வா போட்டு சட்டத்தை வாங்கி கொண்டு என் பெருமான் மீது பார்வதி ஆணையிட்டு கொடுத்தார். எங்க அன்னை கோபால கண்ணை மேல சத்தியமா படி இழந்து முடிக்கு வரைக்கும் வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன். ஏமா ஆண்டவே சத்தியமன்னாதான் உன்னை நம்புவேன்னு சொல்லிட்டார். அப்ப இருவர்களும் வாக்குத்தை வாங்கி கொண்டு பார் உலகம் எல்லாம் எப்படி படி இழந்து வருகிறார்கள். நானே நல்ல நினையை கொண்டு நானே எங்கு வருவாரா, ஒரே நல்ல நினையை கொண்டு உலகம் எல்லாம் வருவாரா, ஆளாத்தி நினையை கொண்டு பார்வதி சிவனை கூப்பிட்டா. இறைவா நான் ரொம்ப தூரமா நடந்து வந்த பாருங்க, நம்ம படி இழந்து முடிச்சாச்சு. எனக்கு ரொம்ப களைப்பாக இருக்கு, நம்ம இளைப்பாறை விட்டு கைலாசத்துக்கு போவோம் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவனும் பார்வதா தேவியும் கண்ணு கட்டிய தூரத்திலே ஒரு அழகான ஆல விருட்சகத்தை கண்டார்கள். ஆல விருட்சகத்தை கண்ட உடனே பார்வதிக்கு ரொம்ப ஆனந்தம், வெயில்ல போனவளுக்கு நிழல பார்த்ததும் போய் உட்காரணும்னு ஆசை. அப்ப பார்வதி ஓடி சென்று அந்த ஆலமரத்தினுடைய அடியிலே அமர்ந்திருக்க இந்த ஆலமரத்துக்கு அடியிலே 10 ஆடு மாடு மேய்ந்து கொண்டே இருக்கு. அப்ப இந்த ஆடு மாடு மேய்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் பார்வதி பார்க்க ஆடு மாடு இங்க மேய்து, ஆனா ஆளை காங்கலையே அப்படின்னு மரத்தையே சுத்தி பார்த்தா. இந்த மரத்துக்கு மேல 10 வயசு இருக்கும் பாத்துக்கோ சின்ன தம்பி. இந்த இருக்கான் பாரு, டவுசர் போட்டவன். அவன் பேண்ட் போட்டிருக்கான். பேண்ட் போட்டு அடி போடும் போய் ஜீன்ஸ் பேண்ட் போட்டுப்பாமியா. அப்ப இவள மாதிரி 10 வயசு இருக்கக்கூடிய பாலகன் இந்த ஆடு மாடுக்கு கொலைகொப்பு வேணும்னு சொல்லி மரத்துக்கு மேல ஏறி முனிக்கொப்பில் உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டிக்கிட்டு இருக்கான்.
அட அறியாத பிள்ளை. அவன் விடல சில காரியம் படல. அடிக்கப்புல உட்காந்து மொனிக்கப்பு விட்டாமனா கொப்பு கீழே விழும். நம்ம கீழே இறங்கி வரலாம். இவன் மொனிக்கப்புல உட்காந்து அடிக்கப்பு விட்டுதானே. இவனுக்கு அறிவு இல்லாம புத்தி இல்லாத பாலகன். அப்ப கொப்போடலாம் கீழே வந்துருவான். முனிக்கொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்ப வெட்டினான் பாத்தியா? அவன் நினைச்சிட்டான் ஏறும்போது ரொம்ப சங்கடப்பட்டு ஏறின மூச்சு வாங்க கீழே வரும்போது படக்குன்னு வந்துடலாம் பாத்தியா? வந்து சுழிஞ்சு வந்துடலாம் நினைச்சிட்டான். பிறகு சுழிஞ்சிருவான் அப்படி நினைச்சிட்டான். அப்ப இந்த பாலகன் மரத்தை வெட்டுவதை பார்வதி கண்டாள். ஐயையோ என்னாச்சு? புத்தி இல்லாத பிள்ளை அறிவில்லாத பாலகன் முனிக்கொப்பியில் உட்கார்ந்தல்லவா அடிக்கொப்பை வெட்டி கொண்டிருக்கிறான். இவன் கீழே விழுந்தா பெத்தவனுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டானே. தரையிலே விழுந்தா இவன் தவிடுபடியாகி விடுவான். பிறண்டு விழுந்தா இவனை பெட்டி வச்சு தம்பரக்கணும் என்ற ஆண்டவனை அழைத்து இறைவா இந்த பாலகன் தெரியாம முனிக்கொப்பில உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டுதாமியா, நீர் போய் அவனுக்கு உயிரை கொடுத்து காப்பாத்தி கீழே கொண்டு வாங்க. பார்வதி என் கூட வரும்போது நீ என்ன வார்த்தை சொல்லி வந்த? கூட வரும்போது என்ன சொன்னீங்க? படியிழந்து முடிக்கு வரைக்கும் தான் பேச மாட்டோம்னு சொன்னேன். வேலை முடிந்து விட்டது, அதனாலதான் அவனை காப்பாத்த சொன்னேன். நீ அப்ப விவரமா தான் சத்தியம் பண்ணி இருக்க. அவனுக்கு வாழணும்னு விதி இருந்தா வாழ்ந்தே தீருவான், அவனுக்கு சாகனம்னு விதி இருந்தா செத்தே தீருவாண்டி. அவன் விதி எப்படியோ அப்படித்தான் நடக்குவா. நம்ம போவோம். இறைவா நீங்க சொல்லுவது ஒரு விதத்துல நியாயம்தான், இருந்தாலும் சிறிய பாலகன் அல்லவா? சிவன் பார்த்தார். இவளுக்கு இவ்வளவு பிடிவாதமா சொல்லுகிறா, இந்த பையனை நம்ம இதுக்கு வரைக்கும் இன்னும் முன்ன பார்க்கவே இல்லையே அப்படின்னு தன்னுடைய ஞான திருஷ்டியினால் அறிந்து பார்த்தார். அறிந்து பார்க்கும் போதுதான் ஆண்டவனுக்கு தெரியுது, பார்வதி சத்தியம் பண்ணி கொடுத்தாவாரு கோபால கண்ணன். கண்ணன் தான் பார்வதி சத்தியத்தை பரிசோதிக்க இப்படி ஒரு சூழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கார். இதை அறிந்த சிவன் காப்பாற்ற முடியாதென்றார். பார்வதி காப்பாத்தலனா உம்ம கூட வரமாட்டோம்னு நிக்க, ஒரு எட்டு எடுத்து வைக்க மாட்டோம் நிக்க. இதுக்கு மேல இவளுக்கு சொன்னா புரியாது, நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னு. சரி பார்வதி இருக்கட்டும். அவன் எப்படியும் மரத்துல இருந்து இப்ப கீழே விழ போறான். அவன் கீழே விழும்போது என்ன பார்த்தா அம்மான்னு சொல்லி விழுந்தாமனா, அந்த பையன் விழுந்தாமனா பார்வதி நீ போய் காப்பாத்து, நீ உடனே போய் காப்பாத்து. என்ன பார்த்தா அப்பான்னு சொல்லி விழுந்தா ஆண்டவன் பகவான் போய் காப்பாத்துவேன் அப்படின்னு ரெண்டு பேருமே பேசி முடித்தார்கள். பேசி முடிக்க பாலகன் வெட்டு முடிந்து கீழே வாரான். ஏ பாவி, அவனுக்கு உயிர் மேல ஆசை இருந்தா என்ன பத்தா அம்மான்னு சொல்லிருக்கலாம், இல்ல என்ன பத்தா அப்பான்னு சொல்லிருக்கலாம். இவன் கொப்பு வெட்டி முடித்து கீழே வந்தான் பாரு. அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை, அத்தனை விட்டு விட்டு பாவி எதை சொன்னான்? அந்த அறியாத பையன் கொப்பு ஒடிஞ்சு கீழே விழும்போது அப்பான்னு சொல்லல, அம்மான்னு சொல்லல. ஐயோ அப்ப என்ன சொல்லிருப்பான்? அவளை எழுப்பி கேள தாயிட்ட மாமான்னு சொல்லிருப்பானோ. மாமான்னா யாரு போறா? மாமனாரா? ஒருவேளை அத்தன்னு சொல்லிருப்பாரோ. ஆமா கரெக்டா ஆன்சர் சொன்னா பரிசு உண்டு உங்களுக்கு. ஆமா கரெக்டா நீங்க சொன்னா எங்க தாத்தா 200 ரூபாய் கொடுப்பாரு. யார்ட்ட துட்டு இல்ல. ஆமா சரி நீ கொடுக்க வேண்டாம், அப்ப குடத்துக்காரு கொடுப்பாரு. நான் கொடுக்க அவங்க கொடுப்பாங்க இல்ல. ஆமா கீழ விழும்போது அப்பான்னு சொல்லல, அம்மான்னு சொல்லல. அவ கையை தூக்குதா, நீ சொல்லு பாப்போம். என்னது என்னடா? ஐயோ தப்பு, நீ சொல்லு தப்பு. எனக்கு 500 ரூபாய் கொடு நீ. ஆமா நீ தப்பா சொல்லிட்டு 500 ரூபாய் கொடு. ஏய் என்ன சொன்னா? தப்பு என்னதான் சொன்னா? எப்படித்தான் சொன்னா? நாங்க உங்ககிட்ட கேட்கல. ஆமா நாங்க தெரிஞ்ச ஆள்கிட்ட கேட்க மாட்டோம், தெரியாத ஆள்கிட்ட தான் கேட்போம். அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை, நான் செத்தேன்னு விழுந்தான். அவன் நினைச்சிட்டான் கீழே விழும்போது பூமியை பார்த்தான் பாத்தியா, காப்பாத்ததுக்கு யாரும் இல்ல, நம்பிக்கையும் இல்ல, நான் சாவத்தான் போறேன்டோ அப்படின்னு விழுந்தான் பாரு. செத்தே போனான். தெக்க போயிட்டான். தெக்க போனவன் திரும்ப மாட்டான். நாளா எது வந்தாலும் தெக்க போவல, ஊரு கலக்க தான் போவாரு. எங்க ஊர்ல கலக்க. அதனால இந்த பாலகன்
செத்தேன்னு விழுந்தா செத்து போனாண்டி. அதான் பெரியவங்க சொல்லுவாங்க, அவன் வாழ்க்கை அவன் வாயில இருக்கான். என்ன வாயில 4 வழிச்சால ரோடா போட்டுருக்கு. என்ன நல்ல வார்த்தையை பேசணும், நல்லதை நினைக்கணும்யா. எப்படி நினைக்கணும்? நம்ம கல்லெத்தி விழுந்தாலும் அம்மான்னு சொல்லிடணும், இல்ல எப்பான்னு சொல்லிடணும், இல்ல வாழ வந்தம்மான்னு அவளாவது காப்பாத்துவா. அவ அதுக்குத்தான் வந்திருக்கா. பிறவே வயிறு வலிக்குன்னு வைங்க, அம்மா எனக்கு வயிறு வலிக்கே அப்படின்னு சொல்லணும். என் வயிறு வலிக்க நான் செத்துருவனும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படின்னு அப்புறம் நமக்கு அதான் கிடைக்கும். சத்தம் அம்மா இது பண்ணதுக்கு மூக்க உடைச்சிருவாங்க. அம்மானு தும்முனாலும் தும்மல் போட்டா கூட அம்மானு சொல்லணும். அம்மானு சொல்ல. ஏன் அம்மானு சொல்லலாம் என்ன ஆகும்? அதாவது தும்மல் வந்து ஒரு ஆனந்தம். ஆமா, தும்மல் வந்து ஒரு பேர் ஆனந்தம். அந்த ஆனந்தம் போட்டு தும்மல் போடும்போது நம்ம உயிர் வந்து கூட்ட விட்டு வெளியே போய் தான் ரெண்டா ரிட்டர்ன் உள்ள வரும். இது என்ன புது புறணியா இருக்கு? இது புது கதை கிடையாது, பெரிய ஆளுக்கு கூட தெரியும். அப்படியா? தும்மல் போடும்போது நம்ம ஆவி வந்து கைலாசம் போயிட்டு தான் ரெண்டா வரும். சரி, அம்மானு சொன்னோம்னா தான் அந்த ஆவி ரெண்டாவது நம்ம கூட்டுக்குள்ள வந்து சேரும். அம்மானு சொல்லணும் இங்க ஒருவேளை அங்கேயே நின்னுக்கிற ஆவி தாத்தாவுக்கு இப்ப தும்மல் வந்துச்சு தெரியுமா? எதுக்கு தாயி? ஒண்ணு தூங்குதவளை பூரா எழுப்பு வைக்கணும்னு ஒண்ணு, ரெண்டாவது எங்க ஆச்சி நினைக்கா. ஆச்சியா 1 மணிக்கு நினைக்கா, 12:45 நினைப்பா. ஆச்சி ஏன் 1 மணிக்கு நினைக்கான்னா, அதிகாரி சாயங்காலம் வீட்டை விட்டு போனாவோ, 4 மணிக்கு போனாவோ, காலையில 3 மணி 4 மணிக்கு வீட்டுக்கு வந்துருவாவோ. எப்படி வந்துருவாவோ? அவ வரதுக்கு முன்னால நல்ல சர்வ சட்டி எடுத்து பசுவ மாட்டு சாணி அள்ளிட்டு வந்து பசு மாட்டு சாணி அள்ளிட்டு வந்து நல்லா அரைக்கூடம் தண்ணியை ஊத்தி கரைச்சி தலையில ஊத்துவாளோ? இல்ல தலையில ஊத்துவாளா? இந்த சர்வ சட்டியில சாணியை கரைச்சி உன்னை நினைச்சுக்கிட்டே ஆச்சி முத்தத்தை தொளிக்கா. நம்ம அதிகாரி வருவாவோ, அதிகாரி வரங்குள்ள முத்தத்தை தொளிச்சு கோலம் போட்டு அவன் கோலத்து முகத்துல முடிச்சிட்டு வரணும்னு நினைச்சுக்கிட்டே தொளிச்சுக்கிட்டு. அதுக்காக என் வீட்டுக்காரர் நினைக்கா. அதான் உனக்கு இப்ப தும்மல் வருது. தும்மல் வந்துட்டு வரவே உங்க வீட்டுக்காரர் நினைக்காளா? அதனால என் வீட்டுக்காரர் என் தம்பியை தான் நினைப்பா. அதனால இவட்ட போய் நீ கேட்ட அப்போ வந்து நம்ம வாயிலிருந்து எந்த வார்த்தை வந்தாலும் அந்த வார்த்தை வந்து சுத்தமானதாக இருக்கணும். நம்ம எதையுமே யாரையும் நம்முடைய வாயால சபிக்க கூடாதான். சபிக்க கூடாது. எந்த வார்த்தையாக இருந்தாலும் யோசித்து கவனமாக நல்ல வார்த்தையா பேசணுமா. நல்லதே நினைக்கணும், நல்லதே பேசணும். எதிரியை கூட நம்ம வாயால சபிக்க கூடாது. சபிக்க கூடாது. ஏனென்றால் வார்த்தைக்கு உணர்வு இருக்கு, உயிர் இருக்கு. நாம சொல்லும் வார்த்தை எதுவாக இருந்தாலும் அது பலிக்குமா? இது என்ன அநியாயமா இருக்கு? வார்த்தைக்கு எப்படி உயிர் இருக்கு? வார்த்தைக்கு எப்படி உயிர் இருக்கா? ஏல அந்தோனி உனக்கு கோவம் வருதா? மரியாதை பேசாவா? தாத்தா அப்ப ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. கரெக்ட். நீ அன்பா பேசுறா சிரிப்பேன். ஆமா, கோவமா பேசினா உன்னை மரியாதை குறைய பேசினா உனக்கு கோவம் வரும். அதான் உணர்வு உயிர். அண்ணாச்சி கோணம் பசுமாட்டு கோணம்னா சிரிப்பு வரும். அண்ணாச்சி கோணம் மாட்டு கோணம்னா அறுவாளை தூக்கிடுவோம். சொல்லக்கூடிய வார்த்தைக்கு வித்தியாசம் இருக்கு. அதனால எதுவா இருந்தாலும் நம்ம கவனமா பேசணுமா. பல்லு உடையதும் அந்த வாயால தான், பல்லாக்கு ஏறுறதும் இந்த வாயால தான். தாத்தாவுக்கு நிறைய பல்லு உடைஞ்சுதான் இருக்கு. 7 பல்ல உடைச்சுட்டா என் வீட்டுக்காரி. அதனால எம்மா பார்வதா தேவி செத்தேன்னு விழுந்தாவே செத்து போனாண்டி. வா நம்ம கைலாசத்துக்கு போவோம். எந்த ஆண்டவனும் பார்வதா தேவியுமாக அந்த நல்ல இடத்தை விட்டு கைலாசம் போவோம் என்று நாகலோக வழியாக நடந்து வல்லவாராக விவரமே தானறிய வேணுமை. ஆண்டவா பரம்பொருளே, இந்த நாகம் இரண்டு இப்பேற்பட்ட கம்பத்தவம் இருக்கிறார்களே, இவங்களுக்கு என்ன ஆச்சு? என்ன குறைவு இருக்கு? இவங்க உங்களை நினைத்து தவம் இருக்கிறாங்க. ஈசா, இந்த விவரத்தை எனக்கு இப்பமே சொல்லுங்க. அம்மா பார்வதி, நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் நாகலோகத்தை
ஆண்டு வந்தாலும் இரு பேர்களுக்கும் சொத்து சுகத்தை ஆள்வதற்கு ஒரு குழந்தை வரம் கிடையாது. அதனால் பகவான் என்னை நினைத்து பார தவம் இருக்கிறார்கள் அம்மா. இறைவா, ஒரு குழந்தை வரத்துக்காகவா இப்பேற்பட்ட தவம் இருக்கணும்? உடனடியாக நீங்க புத்திர பாக்கியத்தை கொடுக்க வேண்டியதானே? ஏய் பார்வதி, நீ நினைப்பதை போல பிள்ளை வரம் ஒன்னும் சாதாரணமா கொடுக்க முடியாது. என்ன பந்தல்ல தொங்குற பழுவுனா பசங்கன்னு புடிங்கி கொடுக்க, இல்ல மாங்காவா மார்க்கெட்ல வாங்கி கொடுக்க, அவங்க பாவ புண்ணிய கணக்க பார்த்தா தான் பிள்ளை வரம் கொடுக்கலாமா கொடுக்க முடியாதா? இவங்க வாழ்வு எப்படி இருக்கு, போன சென்ம பயன் என்ன அப்படின்னு என்ன ஆள பார்த்து சொல்ல முடியும்? அப்படியா? அப்படின்னா இவங்க ரெண்டு பேரோட கணக்கை நீங்க இப்பவே எடுத்து பாருங்க. கணக்கை பார்க்கணும்னா யாரு வரணும்? கணக்கு பார்க்கணும்னா அண்ணாவி வரணும். அப்படியா? கணக்கு புள்ள வரணும். கணக்கை பார்க்கணும்னு சொன்னா சீராக எழுதக்கூடிய சித்திரபுத்திர நயினார் வரணும். நீங்களா எங்க போறீங்க? 4 பேரும் எங்க வீட்டுக்கா போறீங்க? வில்லு முடியறதுக்கு முன்னால வீட்டுக்கு போனேன்னு வைங்க, அங்க முக்குல முனி நிக்கி பேய் பிடிச்சா விட்டுரும், முனி பிடிச்சா விடாது. அது நான் என் கூட வந்த பெரிய சடாமுனி. வாழவண்டம்மா வந்து திருநீர் போட்டாதான் வெளியே போகும். அதனால அம்மா இப்ப பிறந்துருவா, அவளை கூட்டிக்கிட்டு போங்க. அவளுக்கு பயம் வரல. அதனாலே இந்த நாகராஜன் நாகக்கண்ணினுடைய கணக்கை இப்பமே எடுத்து பார்க்கணும்னு சொன்ன உடனே சீராக கணக்கெழுதக்கூடிய சித்திரபுத்திர நயினாரை வரவழைத்தார்கள். இந்த நாகராஜன் நாகக்கண்ணியினுடைய கணக்கையும் பார்க்க சொல்ல சித்திரபுத்திர நயினார்னா நம்ம எல்லார் கணக்குமே அவர் தான் வச்சிருக்காரு. ஏன் கணக்கு, இவர் கணக்கு, ஓன் கணக்கு எல்லாமே அங்கதான் இருக்கு. என் கணக்கு அவர்கிட்ட கிடையாது. வேற எங்க இருக்கு? என் கணக்கு எங்க ஒரு டீ கடையில இருக்கு. டீ கடையில எவ்வளவு வச்சிருக்க? 5000 ரூபாய் இருக்கு. 5000 ரூபாய் சாயந்தரம் 3 மணி ஆயிட்டுன்னா அந்த டீ கடையில முட்டை போண்டா போடுவாரு. முட்டை போண்டா? ஆமா, நான் கரெக்டா 3 மணிக்கு போயிருவேன். 5 முட்டை போண்டா சாப்பிட்டுட்டு ஒரு நாளைக்கு 5 முட்டை தின்னா என்ன ஆகும்? ஆமா, 2 டீயை குடிச்சிட்டு அண்ணாச்சி நல்ல கணக்கு எழுதிக்கோங்க அப்படின்னு வந்துருவேன். இப்ப அங்க 5000 ரூபாய் இருக்கு அந்த கடையில, கலக்கூட கடையில இருக்கு. இப்ப மேக்கோர் கடை திறந்துருக்காங்க. சரி, அங்க கடனை கொடுத்தியா? அந்த கடைக்கு இப்ப போக மாட்டேன். இப்ப மேக்கோர் கடையில குடிய கெடுக்க. ஆமா, அங்க 500 ரூபாய் கடை வச்சிருக்கேன். அங்கேயும் ஒரு 5000 ரூபாய் கடை வச்சுட்டு உன்ன மாதிரி ஆளுக்க பூரா இருக்காங்கன்னு தான் சில கடையில பூரா எழுதி போட்டிருந்தாங்க, கடன் அன்பை முறிக்கும்னு. ஆமா, எழுதி போடுவாங்கல்ல. இப்போ நீங்க ரொம்ப சேட்டை பண்ணதை பார்த்துட்டு மாத்தி எழுதி இருக்காங்க, கடன் எலும்பை முறிக்கும். யாரும் அப்பதான் கிட்ட வர மாட்டீங்க. எலும்பை முறிக்குன்னு சொன்ன பிறகு கிட்ட போவானா? எலும்பை எண்ணிடுவாங்கல்ல, உரியுவாங்க. அதனால அந்த கணக்கெல்லாம் அங்க நம்ம ஊர்ல நாம செய்யக்கூடிய பாவ புண்ணிய கணக்கு. நல்லது செஞ்சா புண்ணிய கணக்கு, கெட்டது செஞ்சா தீய கணக்கு. நம்ம நினைப்போம் 4 செவத்துக்குள்ள நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம், நம்மளுக்கு யாருக்கும் தெரியாது, யாரு பாப்பா அவளை இந்த இடத்துல பேசணும் அவளுக்கு எப்படி தெரியும் நம்ம நினைப்போம். மேல இருந்து ஒருத்தன் கணக்கு எழுதிக்கிட்டே இருப்பான். உட்கார்ந்து பாப்பார். அதனால அவர் கணக்க கரெக்டா இருக்கும். அதாவது மனிதர்களை வந்து ஏமாத்தலாம், நம்ம மனசாட்சியை ஏமாத்த முடியுமா? ஒரு நாள் ஏமாத்த முடியாது. நாமளை படைத்த இறைவனை ஏமாற்ற முடியுமா? முடியாது, ஒரு நாள் முடியாது. பாவம் செஞ்சா பாவ கணக்கு, புண்ணியம் செஞ்சா புண்ணிய கணக்கு. அப்ப இந்த நாகராஜன் நாகக்கண்ணியினுடைய கணக்கை எடுத்து பார்க்க கணக்கிலே என்ன தெரியுது? ஐயா, போன ஒரு செம்மத்தி நாகமுடி ராஜமன் தேடுவனதான் பிற 8 மாத சூல்மா அம்பாலை எதிர்க்க அதன் உயிரமைத்திருக்க மாலை கொன்ன தோசத்தை மதலை ஒண்ணு கிடையாது. நாகக்கண்ணி பெண்கொடி போன ஒரு சென்மத்தி அறுத்து அம்மாதான் பிற 7-8 பிள்ளைகளை அருமருந்த கொடுத்திருக்கா, கருவ கலைத்திருக்கா, ஒரு மருந்த கொடுத்திருக்கா, ஒரு மருந்த
பிறந்து சூல் மானை அம்பால் எய்து கொன்று விட்டார். இந்த நாகக்கண்ணி கணக்க பார்த்தா அவருக்கு மேல என்ன செஞ்சிருக்கா? மருத்துவமாக பிறந்து 7-8 பிள்ளைக்கு கருமருந்தை கொடுத்தார், கருவை கலைத்தார். உரு மருந்தை கொடுத்தால் உருவையே கலைத்திருக்கிறாள் அம்மா. கருவளித்த இருவேருக்கும் கை குழந்தை இல்லை, உருவளித்த இருவேருக்கும் ஒரு நாளும் பிள்ளை இல்லை. அப்ப பார்வதி சொன்னா, இறைவா ஒரு பெண்ணு தவம் இருப்பதை பார்த்து விட்டு நம்ம போக முடியுமா? இந்த மாதிரி ஒரு பெண்ணு இல்ல, பெண்ணுக்கு மனமிறங்கி நீங்க பிள்ளை பாக்கியத்தை கொடுக்க வேண்டும். மங்கைக்கு மனமிறங்கி நீங்க மதலை வரம் கொடுத்தாக வேணும் ஐயா. கண்ணைக்கு மனமிறங்கி நீங்க கை குழந்தை கொடுக்க வேண்டும் என்று பார்வதா தேவி சொன்ன போது ஆண்டவன் சொன்னார், பாவம் செய்தோருக்கு பிள்ளை வரம் கொடுத்தா நமக்குத்தான் பின்னால இடைஞ்சல் வரும், மதலை வரம் கொடுத்தா நமக்கு தாண்டி வணக்கவலை வந்து சேரும், என்னால முடியாது என்ன விட்டுருன்னார். அப்ப பார்வதா தேவி கேட்டா, ஏ கல்லாய உம்மனது கல்லாய உம்மனது கடுகளவு இறங்கலை இருப்பாய உம்மனது எள்ளளவு இறங்கலை ஆண்டவனே பகவான் பிள்ளை கொடுக்க விட்டா பின்னால வரமான் கைலாச வரமான் கடவுள் என்று சொல்ல மாட்டேன், ஒங்கி மறிக்க மாட்டேன், பூமான் என்று சொல்ல மாட்டேன், ஆக்கிய விக்க மாட்டேன், ஆதன் என்று சொல்ல மாட்டேன், பாத பூஜை முடிக்க மாட்டேன், பாத பூஜை நான் பணிவிடை செய்ய மாட்டேன். ஏ பார்வதியும் சொன்ன போது ஆண்டவன் ஏது சொல்லு, ஏய் பார்வதி பாத பூஜை முடிக்க மாட்ட, பணிவிடை செய்ய மாட்டியா? ஈசா இறைவா, ஒரு நாளும் நான் என்னைக்குமே நீங்க வரும்போது உங்களை எதிர்பார்த்து காத்திருந்து உங்களுக்கு பணிவிடை செய்வேன், பாதம் தொட்டு கழுகுவேன். பிள்ளை வரம் கொடுக்காம நீர் கைலாசத்துக்கு வந்தீர்னா இனிமே உமக்கு பச்சை தண்ணி கூட கிடையாது. அப்படி என்று பார்வதா தேவி சொன்ன போது அப்ப இறைவனாகிய சிவபெருமான் பார்த்தார், நீ எத்தனை சொன்னாலும் என்னால் முடியாதென்று அந்த ஆண்டவன் சொன்ன வார்த்தையை கேட்ட பார்வதி ஆங்கார கோபங்களை கொண்டு இந்த இறைவனை பார்த்து சொன்னார், ஆண்டவனே பகவான் ஆண்டவனே பகவான் நீங்க இப்ப கொடுக்காவே நிச்சயமா நான் கொடு, பகவான் கொடுக்காவே பார்வதி நான் கொடு, கடவுள் நீங்க கொடுக்காவிட்டா கடவுள் நீங்க கொடுக்காவிட்டா சாமி கண்டிப்பாக நான் கொடுப்பேன், கடவுள் நீங்க கொடுக்காவிட்டா ஏ பார்வதியும் சொன்ன போது ஆண்டவன் ஏது சொல்வா, ஏய் பார்வதி என்னை எதிர்த்து குழந்தை பாக்கியம் கொடுப்பேன் என்று சொன்னதனால நீயே 8 குழந்தையா பிறக்கணும் போ. ஆண்டவா, ஒரு நாகத்தின் வயத்திலே சக்தி நான் கருவாய் பிறப்பதற்கு சட்டம் கிடையாது, கருவுச்சு பிறக்குமானால் அது தெய்வமே கிடையாது, மாற்று வரங்களை தந்தால் தான் நாம் ஆய் மதலையாக பிறப்பேன் என்று சொல்ல அப்படியானால் கையில இருந்து 8 அமிர்த கலசத்தை வரவழைத்து நாகராஜனுக்கும் நாகக்கண்ணைக்கு வரமாக கொடுத்து 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்களாகவே பூஜை இருந்து வர சொல்லு. அந்த 48 நாள் ஒரு மண்டலத்துக்கு உள்ளாக 1008 சொருபத்தில் அரை சொருபத்தை எடுத்து கரு உருவாக ஜனித்து நீ கை குழந்தையா பிறக்கணும் போ என்ற ஆண்டவன் வாக்கு வரங்களை கொடுத்தார். பார்வதி அமிர்த 8 கலசத்தை வரவழைத்து நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கு வரமாகவே கொடுத்தார். உங்க அரண்மனையிலே
ஒரு மண்டலங்கள் வரைக்கும் நீங்க பூஜை இருந்து வந்தால் 8 கலசத்தில் அட்ட காளியர்களாக அவதாரம் செய்வார்கள் என்று வாக்கு வரங்களை கொடுத்த போது அந்த நாகராஜனும் நாகக்கண்ணையும் வரங்களை வாங்கி கொண்டு மேலவாசல் கோட்டைக்கு வந்தார். 8 கலசத்தை வட்ட வடிவமா அடுக்கி தன்னுடைய உடலை போட்டு நாகங்கள் சுத்தி அதன் படத்தை மேலே விரித்து காவலாக இருந்து கொண்டு 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்களாகவே பூஜை இருந்து வந்தார்கள். அது 48ஆம் நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமை என்று 8 கலசத்தில் யார் யாரெல்லாம் வந்து அவதாரம் செய்ய போறார் தாயனான உனக்கு நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமையிலே
எட்டு பேரும் சொல்லி நல்ல வரம் கொடுப்பா வரம் கொடுப்பா சொற்பனத்தில் காட்டிடுவா தாய ஊரு எல்லாம் ஒம்பையரா உலகமெல்லாம் உன்புகளா நாடு எல்லாம் ஒம்பையரா நகரம் எல்லாம் உன்புகளா வாழ வந்தா அம்பிகையா
அக்கினி மாறி அழகு மாறி அழகுடைய முத்துமாறி முத்துமாரி அக்கா தங்கையர்கள் வந்து பிறந்த உடனே நாகராஜனுக்கும் நாகக்கண்ணைக்கும் மனசுலயே ரொம்ப சந்தோஷம் இருக்கத்தானே செய்யும். இதனால் இதுவரைக்கும் ஒரு பிள்ளைக்காக தவறு இருந்தாங்க, 8 பிள்ளைலாம் கிடைச்சிருக்கு. ஆமா, அப்ப சந்தோஷம் இருக்கத்தானே செய்யும். வெட்டி சந்தோஷம் இருக்கும். ரெட்டிப்பு சந்தோஷம். ஆமா, பிள்ளை குழந்தை பார்த்த உடனே அதான் ஒரு குழந்தைக்கு தவம் இருந்து 8 பிள்ளையை பெற்றெடுத்தார்கள் அல்லவா? ஆமா, அதான் கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். உண்மைதானே? நம்பினோர் கெடுவதில்லை, அது 4 முறை தீர்ப்பு. நல்லவருக்கும் ஏழையருக்கும் ஆண்டவனே காப்பு. காப்பு நோய்க்கு மருந்தாவார், பசிக்கு விருந்தாவார். கண்ணன் 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 எம்பெருமாள் கண்ணன், எங்க அண்ணன். அப்ப ஒரு பிள்ளை கேட்டதுக்கு 8 பிள்ளை பிறந்திருக்கு. 8 பிள்ளை கிடைச்சிருக்கு. 8 பிள்ளையுமே என்னை விட அழகா இருக்கு. எல்லா பிள்ளையுமே உன்னை விட அழகு. என்ன பார்த்தா அவளை பார்க்கண்டா, வேண்டாம். அப்ப கருமாரியம்மாலதான் பாக்கணும். அதான் சொன்னேன். அப்ப இவன் 8 பேர் அவதாரம் செய்த உடனே நாகராஜனுக்கும் நாகக்கண்ணைக்கும் ரொம்ப சந்தோஷம். நாமல் இருப்பதோ நாக வடிவம், குழந்தை இருப்பதோ தெய்வ வடிவம். நம்ம பிள்ளைக்கு தாயமிர்தம் கொடுக்க நம்மளால முடியாது. நம்ம நாகமா பிறந்ததுனால இந்த பிள்ளைகளுக்கு கொம்பு தேனை கொண்டு வந்து தான் அமிர்தமா கொடுத்து இவங்களை நம்ம வளர்க்கணும் என்று காடு மலைகள் எல்லாம் அலைந்து திரிந்து சுத்தமான கொம்பு தேனை கொண்டு வந்து குழந்தையர்களுக்கு சிறப்பாகவே கொடுத்து வளர்த்து வருகிறார்கள். இல்ல வீட்டுக்கு போவதுக்கு வழி பத்தாதுன்னு அவன் ஒருத்தரா போறாவோ, எல்லாரும் போனா காணாதுலாம். அதனால இந்த குழந்தைகள் 8 பேர்களையும் வளர்த்து வரக்கூடிய காலகட்டத்திலே நான் முடிக்கத்தான் போறேன். இப்ப கும்மி பாட்டும் படிக்கத்தான் போறேன். அதனால இந்த நாகராஜனும் நாகக்கண்ணியை வளர்க்கக்கூடிய நேரம் பார்வதி சிவனுக்கு தெரியாமல் 8 பேரை வளர்க்க வேண்டும் என்று கண்ணபிரானை வரவழைத்து கைலாசம் கொண்டு வந்து சந்தனமாம் சோலையிலே சந்தன மகாமுனிவர் இடத்திலே ஒப்படைத்தார். 16 வயது வரைக்கும் அம்மா பக்குவமாகவே வளர்ந்து வர 16 வயதிலே கன்னி பெண்ணாக தாய் தகப்பனை அறிய வேணும் தெரிய வேணும் என்று சிவனை என்னை அக்கினியாகத்தை வளர்க்க ஆரம்பித்தார். ஆண்டவனால் அக்கினியாகத்தை பொறுக்க முடியாமல் பார்வதியிடத்தில் கண்ணீரை வடித்தார். பார்வதி சிவனுக்காக யாகத்தில் இறங்க பார்வதிக்கு பின்னால் 8 பேருமே இறங்கி விட்டார்கள். சிவன் பார்த்தார், வெக்கை குறைந்தது பார்வதி இன்னும் திரும்பவில்லையே என்று இறைவன் சந்தனமாம் சோலைக்கு வந்து யாகத்துக்கு முன்னால் பார்த்தார். 8 பேரும் கருகி உருகி பார்வதியோடு கைப்பிடி சாம்பலா இருக்கா. ஐயோ மகள சங்காரம் முடிக்கிறதுக்கு இந்த வாழை வந்தா முப்படாதி வடகாசி நமக்கு வேணுமே, அந்த காரியத்தினாலதானே இந்த காளியர்களை நம்ம பிறவி பண்ணிருக்கோம் என்று மறு உயிரை கொடுத்தாக வேணும் என்று தீர்த்தமும் திருவிரமும் கையில எடுத்து தீர்த்தம் கொண்டு தெளிப்பாரா, திருவிரமா தட்டுவாரா, தூங்கி முழித்தலை போல் சுந்தரமா எழுந்து வாரா, சந்தனமா ஜோலையில கோட்டையில முப்பிடாதி வாழ வந்த 50 வருட காலம் அயன்சாண்டு வாராளே 51 வருடத்தில ஆணவம் உண்டாகி அம்மா கோட்டை தீப்பிடித்த வேளையில ஆண்டவே சிவபெருமான் முப்புறத்து கோட்டையில 3வது உயிர் கொடுக்க 3வது உயிர்கள் வாங்கி மச்சரிசி வனமதியில சாகாத மகுடன சம்தாரம் முடிப்பாளா, மகுடன வதை முடித்து கைலாச மலையதில வண்டூரி மலையதில வைரப்பார தன்னதில வைரவர் தன்னோடு சிவனுடைய இடமதில 21 முத்து மரம் இணைய நம்ம வாங்குவாளா, பச்சை முத்து வரங்கள் வாங்கி பரிசோதனை பார்ப்பதற்கு பகவானுக்கு போடுவாளா. 8ஓடு 8 நாளா ஈஸ்வரனும் கஷ்டப்பட்ட பார்வதா தேவியவா
இறக்குவாளா அறையில போட்ட முத்து அழகு நாச்சி இறக்குவாளா கொடையில போட்ட முத்து முப்பிடாது இறக்குவாளா கரண்ட காலில் போட்ட முத்து கருமாறு இறக்குவாளா பாதத்தில போட்ட முத்து பத்திரகாளி இறக்குவாளா அவன் போட்ட முத்தை இறக்கிட்டாளே ஓடுங்கம்மா ஒரு குலங்க முத்த பாட்டு முத்து இறக்கி முக்கண்ணையிடம் மணியில ஆக்கு மரம் அழைக்கும் மரம் 1008 மரம் கொல்லு மரம் வெல்லு மரம் கோடி மரங்கள் வாங்கி சிங்கமுக வாகனமா சிவன் கொடுத்த பாக்கியமா அவன் சிங்கமுக வாகனத்தில் அவன் சிரி கொண்டு வாராளம்மா வைரவர முன்ன விட்டு கருப்பனையும் காவல் வைத்து காளியர்கள் 8 பேரும் கைலாச மலை கடந்து கரங்க சிங்கிலி வருவதம்மா நெருப்பாறு வைப்பாரா நேரங்கள்லாம் ஒரு சுனையா 8 நாடு கடலை விட்டு ஏங்க போக நாடு விட்டு போஞ்சாராங்க பட்டணமா சீர்காழி சிதம்பரமும் தென்மேற்கு அண்ணாமலை மாயவர கும்பகோணம் திருக்கடையூர் பாதையாக மதுரை வழியாக திருமங்கலம் பாதை ஊடு சிறுவில்லி புத்தூர் விட்டு சங்கரங்கோவில் பாதை ஊடு தென்காசி வழியாக உச்சால வாராள குளிர்ந்த திட்ட ஆட வேணும் அருவிக்கர நீராடு உச்சால நாதரையும் குழல்வாய்மொழி அம்மாளையும் கண்டு மெல்ல நான் வணங்கி உச்சாலம் தன்னை விட்டு தென்றெழுத்த வழுகின்ற தென்காசி தன்னதில ராஜ கோபுரத்தில் விசாலாட்சி உலகம்மா காசி விஸ்வநாதரை வணங்கி அங்கிருந்து பயணமாகி எங்க போவோம் என்று கரையநல்லூர் வழியாக புளியங்குடி பாதை கூடி கிழக்கு முகமாக சஞ்சாரம் கோவிலில தெப்பத்தில நீராடி தீர்த்தமாடி மாத்துடுத்தி திருநீச்சு காப்பணிந்து மாத்துடுத்தி தீர்த்தமாடி மஞ்சத்துயில் பட்டுடுத்தி சங்கரன் ஐயனார அவட கோமதிய நான் வணங்கி சங்கர கோவில் தன்னை விட்டு எங்க போவோம் என்று காளியர்கள் 8 பேரும் அட்டகாளி ஒன்று கூடி உருண்டமலை திரண்டமலை பொய்யார கழுகுமலை கந்தனையும் கழுகாசல மூர்த்தியவும் கண்ணு மெல்ல நான் வணங்கி அங்கிருந்து பயணமாகி கோவில்பட்டி பாதை கூடி எங்க போவோம் என்று திருநெல்வேலி மார்க்கமாக திரண்டு மெல்ல வாராள நெல்லைக்கு வேலி கட்டிய திருநெல்வேலி டவுனதில நெல்லையப்ப சாஸ்திரிய காந்திமதி அம்மாளையும் கண்டு மெல்ல நான் வணங்கி திருநெல்வேலி டவுனை விட்டு மேற்கு முகமாக எங்க போவோம் என்று வாராந்த பாதை கூடி ஆலங்குளம் வாராள அங்கிருந்து பயணமாகி வாராள 8 பேரும் அத்தியுத்து விளக்கு விட்டு வடக்கு முகமாக சுரண்டை பாதை கூடி வீக்கே புதர் தனை கடந்து சுரண்டை வாராள அங்கிருந்து பயணமாகி வடக்கு முகமாக எங்க போவோம் என்று உடைய நீரி தன்னை விட்டு கடையால் உருட்டி விட்டு அங்கிருந்து பயணமாகி சேர்ந்த மரம் பாதை கூடி சேர்ந்து மல்ல வாராக எங்க போவோம் என்று அக்காரங்க 8 பேரும் கிழக்கு முகமாக எத்தனையும் ஊர் இருக்க அவ அத்தனையும் தான் கடந்து இந்த வெள்ளாளம் குளமதியில அவ ஊருக்கு மத்தியில வாழ வந்த நிலைய வாங்கி
என் வாழ வந்த முப்படாரி அம்மா வடகாசி அக்கா தங்க 8 பேரும் இந்த ஊருக்கு மத்தியில் வெள்ளாளங்குளத்திலே வந்து நிலையத்தை வாங்கி கொண்டு ஆண்டுக்கு ஒரு முறை குடை போட்டு கொடுக்க நம்பி வந்த மக்களுக்கெல்லாம் நல்வாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து தேடி வந்த மக்களுக்கு திருவாக்கு சொல்லும் தெய்வமாக இருந்து இந்த வெள்ளாளங்குளம் வாழும் மக்களையும் அம்மாளை வணங்கி வரக்கூடிய பக்தர்களையும் மக்களை எல்லாம் அம்மா ஒரு பயிராக வரச் செய்து மக்கள் ஒரு பயிராக அம்மா ஒரு வேலையாக எந்தெண்டைக்கு மக்களை காவல் காத்து வருகின்றார்.